அனைவருக்கும் வணக்கம். கில்லி மாப்பிள்ளை ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்காக உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று மாசாணி, பிச்சைக்காரன், சித்தா போன்ற வெற்றி படங்களில் நடித்து சிறந்த வில்லன் விருது பெற்ற சித்தா தர்ஷன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். கில்லி மாப்பிள்ளை படத்தில் ஹீரோவுக்கு தாய்மாமன் கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரம் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம். தர்ஷன் ஒரு சீனில் வடை சாப்பிட்டுட்ருப்பார். அந்த நேரம் பார்த்து அவங்க மாமா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வரும். ஒரு கையில் வடை, ஒரு கையில் ரிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃபோன். இப்போ வடை சாப்பிட்றதா இல்லை மாமா கிட்ட ஃபோன் பேசுகிறதா குழப்பம் ஆகிடுவார். இப்படி ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நகைச்சுவையாக அழகாக தர்ஷன் அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு. அவருக்கு எங்களுடைய படக்குழுவின் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தர்ஷன் சிறந்த வில்லன் நடிகர் மட்டுமல்ல, நல்ல குணச்சித்திர நடிகரும் கூட. அதை தாண்டி ஒரு அற்புதமான காமெடி நடிகரும் கூட. அவர் இன்னைக்கு கில்லி மாப்பிள்ளை ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத எல்லாரும் கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் நடிகர் தர்ஷன் பேசுகிறேங்க. பிச்சைக்காரன், குலுகுலு, யாதும் ஊரே யாவரும் கேள்வி, இந்த மாதிரி படங்கள்லாம் காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது சமீபம் அந்த சித்தா படத்தில் வில்லனாக பண்ணியிருக்கேன் மெயினாக. ஸோ அந்த குழந்தையெல்லாம் கடத்திட்டு போகிற கேரக்டர். இப்போது எதுக்கு வந்திருக்குன்னா, கில்லி மாப்பிள்ளை இதோட ஒரு ப்ரொமோஷன்னு இதுக்காக பேச வந்திருக்கேன். இதோட இயக்குனர் பத்மராஜா சார் எனக்கு ரொம்ப அறிமுகமான நபர். எனக்கு மாசாணிலேருந்தே முதல் படம் சார் மாசாணி, அதுலேருந்தே தெரியும். ஒரு 12 வருடங்களுக்கு முன்னே இருந்தது. அந்த படத்தை மிக சிறந்த முறையில் எடுத்தார். அது எவ்வளோ பெரிய வெற்றி படம்னு உங்களுக்கே தெரியும். அது நல்ல நல்ல சேனல்ஸ், சன் டிவி, KTVலாம் இதை அடிக்கடி ஒளிபரப்பு பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு மிக சிறந்த படம். அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ராம்கி சார் கூட. ஸோ மிக சிறந்த படம். அதுக்கடுத்து அவர் பெரிய தனம்னு ஒரு படம் தயாரித்து இயக்கியிருக்காரு. ஸோ அது முடியும் தருவாயில் இருக்குது. அதுலேயும் ஒரு மிக சிறந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நன்றி சார், பத்மராஜ் சார். எதையும் தாண்டி அடுத்து கில்லி மாப்பிள்ளை, அதில் ஹீரோவோட தாய்மாமாவா, அதாவது ஒரு முனைவர் பூ ஞான சம்பந்தம் சார் இருக்கார். அவரோட மச்சானாவை, எங்கள் அக்காவை அவர் கட்டியிருப்பார். விஜய் சேகர் தான் அக்கா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பைரின்ற படத்தில் நல்ல ஒரு பெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், அவங்க ரொம்ப அற்புதமாக பண்ணுவாங்க. அதே மாதிரி முனைவர் ஞான சம்பந்தம் சார் கேட்கவே தேவையில்லை, அவர் பின்னி எடுத்துருவார். ஸோ பெரிய பற்றிமன்ற நடுவர். ஸோ பல படங்களில் மிக சிறந்த கதாபாத்திரத்தை அழகாக பண்ணுறாரு. இதுலேயும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதோட படப்பிடிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு காரைக்குடியில் நடந்தது. ஸோ அந்த ட்ரெடிஷ்னலாக அந்த வீடெல்லாம் அற்புதமாக படமாக்கப்பட்டிருக்கு. அந்த சீன்லாம் காமெடி சீன் ஹைலைட்டாக இருக்கும், படத்தில் பார்ப்பீங்க. இதோட கிளைமேக்ஸ் சீன் சேலமில் படம் பார்க்கும்போது சும்மா அந்த கல்யாண சத்திர சீன் எக்ஸ்ட்ரானரி, ஒரு பெயின்ஃபுல்லாக கிளைமேக்ஸு. ஸோ பவர்ஃபுல்லாக அதை என்ன சொல்ல வர ஒரு விஷயம், கண்டென்ட்டை காமெடியாக போன படம், காமெடி ஜேர்னலில் ஃபைனலில் அழகாக கிளைமேக்ஸ் தூக்கி நிறுத்திட்டார் டைரக்டர் சார், பத்மராஜா சார். அருமையான கிளைமேக்ஸ். என்ன விஷயம், காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக போகும். படம் போகும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு 45 காமெடியன்கள் இருக்காங்க. பார்த்திங்கன்னா பெஞ்சமின், முத்துக்காலை, கிளி ராமச்சந்திரன், கிரண் மனோகர், அந்த மாதிரி சொல்லினே போகலாம், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக காமெடியனாக தான் வருவேன், தாய்மாமன் கேரக்டர் வந்தாலும். ஸோ இந்த படம் மிக சிறந்த படமாக அருமையாக பத்மராஜ் சார் இயக்கியிருக்காரு. அவர் எக்ஸ்ட்ரானரி காமெடி சென்ஸ் உள்ள இயக்குனர். எல்லாமே பார்த்தீங்கன்னா காமெடி தெரிச்சிருக்கும். நீங்கள் அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லக்கூட ரொம்ப இதுவாக. ஸோ அதே மாதிரி கதையும் அதுக்குள்ளே ஒரு விஷயம், அழுத்தமான விஷயத்த அழகாக சொல்லியிருப்பார். ஸோ எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும். கில்லி மாப்பிள்ளை இதோட தயாரிப்பாளர் பார்த்திங்கன்னா வெங்கடாஜலம் சார். ஸோ மிகவும் இனிமையான மனிதர்.
அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஸோ அனுமன் பக்தர் இதோட ஃபிலிம்ஸே வந்து அனுமன் பிக்சர்ஸ்ன்னு தான் வரும், அது மாதிரி பேனரு. ஸோ அப்போ அந்த எந்த அளவுக்கு ஒரு அனுமன் பக்தராகவும் ஒரு பெருமாளோட மகாவிஷ்ணுவோட பக்தர் இருப்பா பார்த்துங்க. வெங்கடாஜலம் சூப்பர், நல்ல ஒரு அருமையான மனிதர். ஸோ எங்களுக்கு ஒரு தான் தயாரிப்பாளர். ஸோ மிக சிறந்த முறையில் எங்களுக்கு படத்தை எடுக்க எல்லா இதுலேயும் உதவி பண்ணாருங்க. ஸோ எந்த இதுவும் இல்லை, சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. யாருக்கும் ஒரு பேமெண்ட்டெல்லாம் பெண்டிங்கே கிடையாது. அவ்வளோ கிளியராக வந்து படத்தை எல்லாருக்கும் பண்ணி கொடுத்தாரு, டெக்னீஷியன்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து. ஸோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் சார். உங்கள் படத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, மனமார்ந்த நன்றிகள் சார். ஸோ பத்மராஜா சார் அவரும் கேட்க தேவையில்ல, எக்ஸ்ட்ரானரி டைரக்டர், காமெடியன் அண்டு வெரி கிரேட் கிரியேட்டர். ஸோ அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். அவரோட படங்கள் ஒரு ஒரு படைப்பும் அவருக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அது படம் என்ன சொல்லுவாங்க, அதாவது இது பேசாது, படம் பேசும். படம் வந்து அவரோட படங்கள் வந்து நல்ல முறையில் ஒரு கருத்துள்ள படமாக, ஒரு காமெடியாகவும் ஹியூமராகவும் ஜனரஞ்சகமாகவும் போகும். ஸோ ஒரு அருமையான இயக்குனர். இந்த மாதிரி இயக்குனர்கள் படத்தில் வந்து நாங்கள் நடிக்க வந்து ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கணும். ஸோ நன்றி சார், பத்மராஜ் சார் அவர்கள். இதில் வந்து நிறைய காமெடி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு 45க்கும் மேலே நடிகர்கள் இருக்காங்க. இதில் பெஞ்சமின், முத்துக்கால, டிஎஸ்ஆர், கிரேன் மனோகர், கிளி ராமச்சந்தர், அம்பானி சங்கர், அது மாதிரி இன்னும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ நடிகர்கள் வந்து இதில் வந்திருக்காங்க. அப்போது படம் எப்படி இருக்கான்னு நீங்களே யோசிங்க. ஸோ காமெடிக்கு பஞ்சமே இல்லை, குட் என்டர்டைன்மெண்ட் மூவி. ஸோ பாருங்கள், இதில் ஒரு மெசேஜும் இருக்கும். அது இல்லாமல் அருமையான மெசேஜ் இருக்கும். ஒரு அற்புதமாக குடும்பமாக ஃபேமிலியாக வரலாங்க. நீங்கள் குடும்பத்தோடு குழந்தைகளோடு வந்து பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம். கண்டிப்பாக அனைத்து பொதுமக்களும் தேட்டருக்கு வாங்க, பாருங்கள், ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தர்ஷன் அவர்கள் பேசுனதை கேட்டீங்க. தர்ஷன் அவர்கள் சொன்னது போல் இது ஒரு அற்புதமான நகைச்சுவை நிறைந்த ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு படைப்பாக நான் படைச்சிருக்கேன். அனைவரும் இந்த படம் விரைவில் திரைக்கு வரப்போகுது. எல்லாரும் தேட்டருக்கு வந்து பார்த்து ரசித்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுன்னு எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி. அடுத்து இன்னொரு திரை நட்சத்திரத்தோடு உங்களை சந்திக்க, அடுத்த ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திக்க வர்றேன். நன்றி.